கடவுளே, இன்னைக்கு நான் சுடுற போண்டா எந்த சொதப்பலும் இல்லாம சூப்பரா வரணும். ஏட்டி கொழுப்பு எடுத்தவள, நான் தான் தீபாவளி அன்னைக்கு எண்ணெய் சட்டி வைக்காம இருக்க கூடாதுன்னு இம்புட்டுக்கான போண்டாவை சுட்டு வச்சிருக்கோம்லட்டி. இப்ப எண்ணத்துக்கு மறுபடியும் எண்ணெய் காய வச்சு நீ போட்டுட்டு இருக்க. ஏன் அத்தை கிழவி, உங்க பங்குக்கு நீங்க செஞ்சிட்டீங்க, என் பங்குக்கு நான் ஏதாவது சுட்டு எடுக்க வேண்டாமா? உன் பங்குக்கு ஏதாவது சுடணும்னா உன் ஓவரையே சுடு. இப்பதான் அடுக்கால்லாம் ஒரு மூச்சு தொடச்சு எடுத்துட்டு போயிருக்கேன், மறுபடியும் வேண்டாத வேலை பார்க்கா. இங்க இருங்க மாமியாரே, ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு மட்டும்தான் போண்டா சுட்டு தெரியுமா? நானும் செய்வேன். என் புருஷனுக்கு என் கையால சுட்டு என் கைவனத்தை காட்ட போறேன். பேசாட்டி பேருங்க. அம்மா, இவகிட்ட மனுஷன் நின்று பேச முடியுமா? பொம்பளைய கட்ட சொன்னா பிசாச கட்டி கூட்டிட்டு வந்திருக்கான். வேற ஒண்ணும் இல்ல, எங்க நம்ம நல்லா செஞ்சிருவோமோன்னு பொறாமையில பேசிட்டு போகுது. சின்ன பொண்ணே, ஹாப்பி தீபாவளி. சின்ன பொண்ணே, ஹாப்பி தீபாவளிங்க. ஏங்க குளிச்சு போல இருக்கு, புது ட்ரெஸ் எடுத்து போடலையா? சாமிலாம் கும்பிட்டுட்டு தானே போடணும். அதான் எப்பயும் போல இந்த டிஷர்ட்டே போட்டு வந்துட்டேன். அட ஆமா, மறந்துட்டேன் பாருங்க. ஆமா, என்ன செய்யற? போண்டா சுட்டுட்டு இருக்கேன் ஹரி, அது உங்களுக்காண்டி. பாத்தீங்களா, தனி கொடுத்துன வந்ததுக்கு அப்புறம் எனக்கு தாறுமாறா பொறுப்பு வந்துட்டு. அதான் எங்க அம்மா நிறைய சுட்டு வச்சிருக்காவள சின்ன பொண்ணு. நீ எதுக்கு தேவையில்லாம டைமை போட்டு வேஸ்ட் ஆக்கிட்டு இருக்க? ஏங்க, உங்க அம்மா சுட்டு வச்சிருக்கிறது இனிப்பு போண்டா, நான் வேற போண்டா செய்யறேன் ஹரி. மசாலா போட்டு நல்ல ஸ்டஃப்டு போண்டா செய்யறேன். உள்ள ஸ்டஃபிங்லாம் இருக்கும், டேஸ்ட் பண்ணி பாருங்க. எனது ஸ்டஃபிங் போண்டாவா? எம்மாடி, இதெல்லாம் யாரு இவ்வளவு செய்ய சொன்னது? ஏங்க, ஒன்னு எடுத்து தின்னு பாருங்க, உப்பெல்லாம் சரியா இருக்கானு. இல்ல இல்ல, எனக்கு இப்ப கொஞ்சம் வயிறு சரியில்லை. வேணா எல்லாத்தையும் பேக் பண்ணி அவங்க அம்மா அப்பாக்கெல்லாம் கொடுத்துட்டு வா. ஆமா ஹரி, நிறையவே சுட்டிருக்கேன், நீங்களும் வாங்க சேர்ந்து போவோம். ஆமா ஆமா, கண்டிப்பா போவோம். போய் கொடுத்தாதான் தெரியும். ஆமா, தெரியாம தான் கேக்கேன், மூஞ்சி எதுக்கு ஒரு தினுசா போகுது? சின்ன பொண்ணே, இவ்வளவு நேரத்தை இருந்து வேஸ்ட் ஆக்கி இந்த பொருளெல்லாம் வம்பாக்குறதுக்கு பேசாம நீயும் குளிச்சு கிளம்பி ரெடியா இருந்தன்னா இந்நேரம் சாமி கும்பிட்டுட்டு வெடியை போட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம்ல. ஹரி, இந்த மாதிரிலாம் பேசுவீங்கன்னு நினைச்சே பார்க்கல. உங்களுக்கெல்லாம் சும்மா இருந்து வேலை மணிக்கிட்டு சுட்டு போடுறோம்ல, நீங்க இதுவும் பேசுவீங்க இன்னும் பேசுவீங்க. இதே போண்டாவை கடையில வாங்கியிருந்தா எவ்வளவு செலவாயிருக்கும் தெரியுமா? சின்ன பொண்ணே, வாஸ்துவம் தான். ஆனா கடையில வாங்கின போண்டாவை திங்கலாம். போறப்ப வரப்ப 2 எடுத்து வாயில போட்டாது போவேன். இதை சாப்பிட கூட முடியாது. தூரம் அள்ளி தட்டுறதுக்கு எதுக்கு இருந்து செய்யணும்? நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தா நீங்களா பேசுற மாதிரி தெரியல, உங்க அம்மா என்ன ஏவி விட்டாவளோ? இப்படியே பேசி இருந்தீங்க, நான் செய்யற போண்டா ஒண்ணுமே தர மாட்டேன். எம்மா சாமி, நீ இப்படியே இருமா. ஆத்தாடி, இது என்ன வெடிக்குது? அடக்கடவுளே, போட்ட போண்டா எல்லாம் டமார் டமர்லாம் வெடிக்குது. ஏ கூறு கட்டவள, வெடிய தெருவுல போய் போடு. அடுப்புல நின்னு வெடி போட்டுட்டு இருக்க. மொத்தமா வீட்டையே கொளுத்தி விடலாம் நினைக்கிறியோ? சின்ன பொண்ணு, அடுப்ப ஆஃப் பண்ணு. எம்மாடியோ, எனக்கு தெரியாது. ஆஃப் பண்ண முடிய போகுது. தேவையில்லாத வேலை இதெல்லாம். இப்ப இவளுக்கு இதெல்லாம் தேவையா? நில்லு சின்ன பொண்ணே. ஏங்க, அடுப்ப அணைச்சிட்டீங்களா? என்னல செஞ்சா உன் பொண்டாட்டி இப்படி ஓடுறா? அது வந்து ஒண்ணு இல்லம்மா, வெளியில யாரோ வெடி போடுறாவலாம், அதான் போய் பார்த்துட்டு வரேன். அடுப்பை மட்டும் அணைச்சிருங்கன்னா. அடுப்பங்கரையில வெடிச்சதம் கேட்டுச்சு. அது நம்ம வீட்டுக்கு பின்னாடி தான் தே, யாரோ வெடி போடுறாவ. அடுப்படியில நின்னா கவனம் பூரா அடுப்புல இருக்கணும். வெடிய பார்க்க போறேன், செடிய பார்க்க போறேன்னு கவனம் அங்க போக கூடாது. ஆட்டும் தே. நல்ல வேலை, ஹரியனே மாட்டி விடல. இவனே தங்கமான புருஷன், தாலி கட்டி வந்தவள தலைக்கு மேல தூக்கி வச்சு தாங்குவானே தங்கமான புருஷன். தங்கம் போல குணம் இருக்கணும், தாய போல மனம் இருக்கணும், மனசு போல வாச்சிருக்கணும், மனைவி பேச்சை கேட்டிருக்கணும், அவனே தங்கமான புருஷன்.
மூக்கு மூலியும் அமைஞ்சிருக்கணும், பார்க்கும்படியா அழகி இருக்கணும், அத்தை மாமனை மதிச்சிருக்கணும், அன்பு பொங்கும் மனசு இருக்கணும், அவனே தங்கமான புருஷன். போதும் நிறுத்து சின்ன பொண்ணே. போய் குளிச்சு கிளம்பி சீக்கிரம் வா. சாமி கும்பிட்டுட்டு தீபாவளி செலிப்ரேட் பண்ணுவோம். ஆ சரிங்க ஹரி. ஏவளா அடுப்படியில என்ன செஞ்சு வச்சிருக்க? எண்ணெயெல்லாம் செதறி கிடக்கு. நீ போட்ட போண்டவ வாயில வைக்க முடியல. ஒரு ஜேசிபி கொண்டு வந்துதான் இடிக்கணும் போல. கிச்சனே தலகீழ ஆக்கி வச்சிருக்கா போண்டா போடுறேன்னு. இதெல்லாம் தேவையா இவளுக்கு? ஏங்க அத்தை கண்டுபிடிச்சிட்டாவ. நீ தானே போட்ட சின்ன பொண்ணே, நீயே சமாளிச்சுக்கோ. என்னைய ஆளை விடுங்க. ஒரு கூறுவார் கிடையாது. அவ்வளவு பொருளையும் வம்பாக்கி போட்டிருக்கியே, துட்டு என்ன மரத்திலேயே காய்க்கி? ஐயய்யா நிறுத்துங்கத்தே. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், ரொம்ப ஓவரா தான் போறீங்க. நீங்க சுட்டு வச்ச போண்டா மட்டும் என்ன மெதுவா சாப்பிட்ட பஞ்சு போல இருக்குன்னு நினைக்கீங்களா? அதுவும் பாறங்கல் மாதிரி தான் இருக்கு. யாரு மண்டையிலையாவது தூக்கி வீசுனேன்னு வைங்க, மண்டைய பொழந்துக்கும். என்னவா நான் செய்த பலகாரத்தை என்கிட்டயே வந்து குறை சொல்றியோ? அப்புறம் என்ன அத்தை கிழவி, நான் செஞ்சதை மட்டும் வண்டையா சொல்றீங்க? அப்ப மட்டும் உங்களுக்கு இனிச்சதோ? உண்மையை சொன்னா சிலருக்கு கசக்க தான் செய்யும். ஆ அதே மாதிரிதான். மருமவளே, ஐயய்ய நிறுத்துங்க அத்தை கிழவி. உங்களுக்கு வேணாம், எனக்கு வேண்டாம். பெசாட்டி நம்ம சுட்ட போண்டாவலாம் அக்கம் பக்கத்துல கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவோம். ஆமா, எவ வாங்குவா? மூஞ்சில தூக்கி போட்டுற போறா. அத்தை கிழவி உங்களுக்கே தெரியுதுல, பின்ன என்னத்துக்கு இந்த வெட்டி வீராப்பு? எனக்கு ஒரு ரோசனை வந்துட்டு மருமவளே. என்னத்த சொல்லுங்க. நம்ம பக்கத்து வீட்டு லைலா இருக்கல்ல, அவ என்னமோ விதவிதமா பலகாரம் செய்வா போல. முறுக்கு குலோப்ஜாம் வடலாம் மூக்க தொலைச்சது. அட போவாங்க அத்தை கிழவி, அதான் நானே சுட்டு கொண்டு வந்துட்டேனே. அம்புஜக்கா லட்சுமிக்கா 4 முடி எல்லாரும் கூட சேர்ந்து சுட்டோம்ல. அது ஒரு ஓரமா இருக்கட்டும் கழுத. ஆனா எனக்கு என்னமோ அந்த லைலா பிள்ளை வித்தியாசமா பலகாரம் சுட்டுருப்பா போல. பேசாம நம்ம வீட்டு பண்டத்தை அந்த பிள்ளைகிட்ட கொடுத்துட்டு அவ வீட்டு பண்டமும் கொஞ்சம் தருவாள், அதை வாங்கிட்டு வருவோம். லைலாவை பழி வாங்க அருமையான வாய்ப்பு கிடைச்சிருக்கு, இதை மிஸ் பண்ணிடக்கூடாது. என்ன மருமவளை யோசிக்க? எத்தே நாளா அவ வீட்டுக்கு போக முடியாது, பேசாம நீங்க கொண்டுட்டு போங்க. ஏன்னா அவளுக்கும் எங்க குரூப்புக்கும் ஆவாது. இவ ஒருத்தி ஊர் பூரா வம்பளுத்து வச்சிருப்பா. நீலா ஒரு மனுஷியாட்டி? ஆ நாங்க என்ன வேணும்னா இழுத்து வச்சிருக்கோம், எங்களுக்கு வந்து அமையுது, நாங்க என்ன செய்ய? அது எப்படி உங்களுக்கா வந்து அமையும்? வேலையில போற ஓனனை வேட்டிக்குள்ள தூக்கி போட்டிருப்பீங்க. உங்கள் வெள்ள பத்தி எனக்கு தெரியாதாட்டி? ஆ சரி சரி, இப்ப யாராவது உங்கள்கிட்ட வந்து கேட்டாகலாக்கும். இருங்க நான் போய் பலகாரத்தெல்லாம் எடுத்துட்டு வாரேன். எத்தையும் தாங்க கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க. வேலைக்கு முன்ன எல்லாத்தையும் எடுத்து வை மருமவளே. நான் போயிட்டு செத்த நேரத்துல வந்துருவேன். ஆட்டும் தே. நல்ல காட்டம் டீ ஆடிக்கிட்டே இருக்கா. ஏம்மா மெதுவா தேய்மா, வலிக்கு. நல்ல குளூர தேய்ச்சாதான் டீ உடம்புல இருக்க சூடெல்லாம் போகும். ஏம்மா நீ தேய், வேண்டான்னு சொல்லல, மெதுவா தேய்மா, போட்டு அறக்குற. முதல்ல நேரையா நின்னு ஒழுங்காதான் காட்டம் டீ. எம்மா எனக்கெல்லாம் நானே தேய்ச்சிக்கிறேன். எண்ணெயை குடு, நான் தேய்க்க. அபி நீ எப்படி தேய்ப்பேன்னு எனக்கு தெரியாதா? தலையில ஒரு சொட்டு எண்ணெயை வைக்க மாட்டேன். ஆமாம்மா, அவளுக்கு சேர்த்து நீயே தேய்ச்சி விட்டுறாத. மண்டைய பாரு பரட்ட கணக்க வச்சிருக்கா. செவிட்டு பேத்துருவேன் நாயே. உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு போ. ஏட்டி சத்தம் கட்டாம இருக்க முடியாது. நல்ல நாள் பொழுதுல என்னத்தையாவது பேசி வம்பு இழுத்துட்டு அலையாதீங்க. 2 பேரையும் திருக்கி போடுவேன். ஆமா எம்மா எண்ணெயை தாம நானே தேய்ச்சிக்கிறேன். அம்புஜோ வாங்குங்க. என்ன இவ்வளவு நேரம் ஆயிட்டு? ரொம்ப கூட்டமா? ஆமா அம்புஜோ, கறிக்கடையில கூட்டத்தை பார்த்தன்னா கியூல தான் நிக்கிறானுவ. என்ன மக்களே, 2 பேரும் இன்னும் குளிக்கலையா? எப்பா இனிமேதான் குளிக்கணும். நீங்க எண்ணெயை வாங்கி தேய்ச்சி விடுங்கப்பா. அதான் அம்மா தேய்ச்சிட்டு இருக்காளா, வந்து இரு, எனக்கே அம்மா தான் தேய்ச்சி விடுவா. அம்மா வலிக்கிற மாதிரி தேய்க்கப்பா. மெதுவா தேய் அம்புஜோ, சின்ன பிள்ளைல தலைவலி வந்துட போகுது. மெதுவா தயங்க தேய்க்க. இவளுக்கு இருக்க முடியல. நீங்க கறியை கொண்டு கிச்சன்ல போய் வச்சுட்டு வாங்க.
காப்பி இருக்கா அம்புஜம்? ஆமா, அடுக்கல போய் பாருங்க, ஒரு போனில மூடி வச்சிருப்பேன். லேசா சூடு பண்ணி குடிங்க. சரி சரி, இந்த கறியை கழுவட்ட எப்படி? காப்பி குடிச்சிட்டு பொறுமையா இருந்து கழுவுங்க. சோனி, நீ எந்திரிச்சு போ. அபி வா. எம்மாடி ஆளை விடுமா, நான் தப்பிச்சேன். ஏம்மா நான் போய் வெடி போட்டு வரேன். ஏட்டி ஈரி, என்ன வச்சிருக்கோம்ல, குளிச்சிட்டு புது துணியை போட்டுட்டு போடு மக்களே. சோனி, என் வெடியில கைய வச்சா அவ்வளவுதான். உன் வெடியை யார்கிட்ட தொட்டா? நேத்தே 2 பேரும் பிரிச்சாச்சுல. அதுல 1000 வாழை சரவெடி எனக்கு. எம்மா பாருமா, 1000 ரூபா போட போறா. அது புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு எல்லாரும் சேர்ந்து போடுவோமா, அவள்கிட்ட சொல்லு. உனக்கு என்ன செய்யுது? ஏட்டி இங்க இரு, என்ன தலையோட வெளியில போவாத. அக்கா வாரேங்கல்ல, அவ கூட சேர்ந்து போடுடி. எம்மா சும்மாவே இருக்கு, போர் அடிக்கி. ஏன் வெடியவாது நான் போடுறேன். ஏ பொட்ட கழுத, எண்ணெய வச்சுட்டு வெளியில போவாதன்னு சொன்ன கேட்க மாட்டேன். நல்ல நாள் பொழுதுல வாரியில எடுக்க வைக்காத. பொறாம பிடிச்சவ பல்ல காட்டுறத பாரு. பல்ல பேத்துருவேன். அதான் 2 பேத்துக்கு இருக்க முடியல. 4 இழுப்பு இழுத்தாதான் அடங்குவாளுவ. சரிம்மா, இனி நான் வாயே திறக்க மாட்டேன். என்னையே தேய்ச்சி விடுமா. உன் கோவத்தெல்லாம் என் தலையில காட்டிடாத, மெதுவா தேயி. லட்சுமி, வீட்டுக்குள்ள வரையிலேயே நல்ல வாசனையா இருக்க. ஆமாங்க, மட்டன் எடுத்துட்டு வந்தீங்களா? இட்லியை வச்சு மட்டன் குழம்பு வச்சிட்டு இருக்கேன். இந்தா. இது என்னதுங்க? வஞ்சர மீன் லட்சுமி. அதான் காலையிலே கறி எடுத்தீல, இப்ப எங்க இருந்து மீனை வாங்கிட்டு வந்தீங்க? அதெல்லாம் தேடி அலைஞ்சு எப்படியோ வாங்கிட்டேன். மாப்பிள்ளைக்கு மீன்னா ரொம்ப பிடிக்குமாம்ல, அதான் போய் வாங்கிட்டு வந்தேன். மசாலா போட்டு நல்லா பொரிச்சு கொடு. ஆட்டுங்க. நம்ம மாப்பிள்ளைய பார்த்தீங்களா? தலை தீபாவளிக்கு வந்த மாப்பிள்ளை நமக்கும் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து கொடுக்காவ. ஆமா, இப்பயாவது தெரிஞ்சுக்கோ லட்சுமி, மாப்பிள்ளை வீட்டுக்கெல்லாம் அந்த காலத்தோட போச்சு. இப்ப காலம்லாம் மாறிடுச்சு. பசங்களாம் நல்லா இருக்கானுங்க. அது நம்ம மவளுக்கு கிடைச்ச மாப்பிள்ளை சொக்க தங்கம் தான். ஆமா ஆமா. சரி, அதான் வேலையெல்லாம் முடிஞ்சிட்ட. தலைக்கு சேத்தோட எண்ணெய் வச்சு குளிச்சுட்டு வாங்க. எல்லாரும் சேர்ந்து சாமி கும்பிட்டு ஒன்று போல சாப்பிடுவோம். ஆட்டு லட்சுமி. எம்மா, என் ட்ரெஸ் எப்படி இருக்கு? பூமாரி, இதான் அக்காவும் மாமாவும் எடுத்துட்டு வந்தாவளோ, நல்லா இருக்குடி. ஆமாம்மா, நீ எடுத்த அந்த சுடிதார் நாளைக்கு காலேஜ் போகும்போது போட்டு போறேன். சரி மக்களே. எப்பா எப்படி இருக்கு, நீங்க சொல்லவே இல்ல. நல்லா இருக்கு பூமாரி. எம்மா, நான் ரேகாவும் துளசிகாவும் கிளம்பிட்டாங்களான்னு பார்த்துட்டு வரேன். சரிடி, போயிட்டு வா. அம்மா சமையல்லாம் பண்ணிட்டேன்னு சொல்லி 2 பேரையும் கூட்டிட்டு வா. சரிம்மா. ஐயோ, சொன்னா கேளுங்க, உட்காருங்க சக்தி. நான் கேட்டதை ஃபர்ஸ்ட் கூடு, அப்புறம் என்ன வச்சுக்கிறேன். அடம் பிடிக்காதீங்க சக்தி, சொன்னா புரிஞ்சுக்கோங்க, வந்து உட்காருங்க. குதிரவாளு, ஒன்னு குடுடி. ஒழுங்கா என்ன வச்சுக்கோங்க. ஐயோ அப்பா, பயந்துட்டேன். என்ன கிண்டலா? பின்ன என்னடி, மாமா எவ்வளவு ஆசையா கேக்குறேன். தலை தீபாவளி அதுமா, இப்படிலாம் ஏமாத்தாத ப்ளீஸ் டி. ஏ காரு, அங்க என்ன மாப்பிள்ளைகிட்ட கடந்து போராடிட்டு இருக்க? மாட்னியா? உன் மாப்பிள்ளையே நீயே வந்து கேளு, என்ன வச்சுக்க மாட்டாரு. அவர் என்ன கேட்காரோ எடுத்து கூடு. நான் இங்க அடுப்படியில வேலையா இருக்கேன், அப்படி இப்படி போட்டுட்டு வர முடியாது. ஏம்மா, உங்க மருமகே 1/2 பவுன் மோதிரம் போட்டாதான் தலைக்கு என்ன வச்சு பாரான். அட லூசு, நான் இதெல்லாம் கேட்டேனா? என்ன மக்களே சொல்ற, காது கேட்கல, இங்க வாட்டி. சப்பா, நல்ல வேலை கேட்கல. அது வந்து ஒண்ணு இல்லத்தே. குளிங்க மருமவனே, சுட சுட இட்லியும் கறி குழம்பு ரெடி ஆகுது. சரிங்க தே. என்ன சார், என்ன வச்சுக்கிறீங்களா? குதிரவாளு, மாட்டிய விடுற இருடி. அப்ப நான் கேக்குறத கொடுக்க மாட்டேன். அதெல்லாம் குடுக்கலாம் குடுக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன வச்சுக்கோங்க சக்தி. சரி சரி வை, உன்கிட்ட ஜெயிக்க முடியுமா? கோவச்சுக்காதீங்க மாப்பிள்ள சார், அப்படிலாம் உங்களை ஏமாத்திட மாட்டேன். ஃபர்ஸ்ட் என்ன வச்சுக்கோங்க.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம குயின் பி கார்ட்டூன் தமிழ் சேனலை தான் ஜானு தமிழ் கார்ட்டூன்னு மாத்திருக்கோம். நேம் தான் சேஞ்ச் பண்ணிருக்கோம், யாரும் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் நான் எப்ப வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.